Dear students, welcome back to Nurses Profile channel. AIMSல என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 2024 அகாடமிக் இயர்க்கான AIMSோட BSc நர்சிங் அண்ட் MSc நர்சிங், அதர் BSc பாராமெடிக்கல் கோர்சஸ், MSc கோர்சஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு ஓபன் ஆயிடுச்சு. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்மளோட சேனல்ல போட்டிருக்கிறோம். நீங்க பார்க்கல அப்படின்னா ஏற்கனவே போட்ட வீடியோவை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சேனல் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி CMC வெள்ளூரோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு. CMC வெள்ளூருக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் நம்மளோட சேனல்ல வீடியோ இருக்குது, போய் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. சோ எய்ம்ஸ் அப்படிங்கிறது ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த எய்ம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் 14 எய்ம்ஸ் இருக்குது. எல்லா எய்ம்ஸ்லயுமே நமக்கு வந்து BSc கோர்சஸ் வந்து ரன் பண்றாங்க. அதுலயும் BSc நர்சிங் பாத்தீங்கன்னா எல்லா எய்ம்ஸ்லயுமே இருக்குது. சோ இந்த எய்ம்ஸ்ல நம்ம வந்து நர்சிங் கோர்ஸ் படிக்கணும், இல்லைன்னா அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய மாணவர்களோட விருப்பமா இருக்கும். இங்க படிக்கும்போது உங்களோட எக்ஸ்போசர் வந்து வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம எய்ம்ஸ்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் எய்ம்ஸ்ல படிக்கிறது. சோ இந்த எய்ம்ஸ்ல என்னென்ன கோர்ஸ் வந்து ரன் பண்றாங்க அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். எய்ம்ஸ் நியூ டெல்லியில வந்து BSc இன் ஆப்டோமெட்ரி இருக்குது, BSc இன் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இருக்குது, BSc இன் டென்டல் ஆபரேட்டிங் ரூம் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது, BSc இன் டென்டல் ஹைஜீன் இருக்குது, BSc இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்குது, BSc நர்சிங் இருக்குது, அண்ட் பாத்தீங்கன்னா BSc நர்சிங்ல போஸ்ட் பேசிக் BSc நர்சிங் இருக்குது. அடுத்து எய்ம்ஸ் BB நகர்ல பாத்தீங்கன்னா BSc இன் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ் இருக்குது, BSc இன் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, BSc இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்குது. அடுத்து வந்து BSc பிலாஸ்பூர்ல பார்த்தோம்னா BSc இன் மெடிக்கல் டெக்னாலஜி டயாலிசிஸ் தெரப்பி டெக்னாலஜி கோர்ஸ் இருக்குது, BSc இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, BSc இன் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இருக்குது. தென் வந்து BSc புவனேஸ்வர்ல பார்த்தோம்னா ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி OT18 சொல்லக்கூடிய கோர்ஸ் இருக்குது, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி MLT கோர்ஸ் இருக்குது, BSc இன் மெடிக்கல் டெக்னாலஜி இன் ரேடியோகிராஃபி இருக்குது, BSc இன் மெடிக்கல் டெக்னாலஜி இன் ரேடியோ தெரப்பி கோர்ஸ் இருக்குது, BSc பர்ஃபியூஷன் டெக்னாலஜி இருக்குது. அண்ட் எய்ம்ஸ் ஜோத்பூர்ல என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். BSc இன் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, BSc இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, BSc இன் ரேடியாலஜி ரேடியோகிராஃபி அண்ட் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, BSc இன் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, BSc இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்குது. அடுத்து எய்ம்ஸ் நாக்பூர்ல மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, எமர்ஜென்சி மெடிசின் டெக்னாலஜி அப்படிங்கிற 2 கோர்ஸ் இருக்குது. எய்ம்ஸ் ரிஷிகேஷ்ல BSc அனஸ்தீசியா டெக்னாலஜி, BSc இன் யூராலஜி டெக்னாலஜி, BSc இன் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, BSc இன் ஸ்லீப் டெக்னாலஜி, BSc இன் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, BSc இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. அடுத்து எய்ம்ஸ் ராய்ப்பூர்ல BSc இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி BASLP அப்படிங்கிற கோர்ஸும், BSc இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, BSc இன் மெடிக்கல் டெக்னாலஜி இன் ரேடியோகிராஃபி, BSc இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. சோ இவ்வளவு பாத்தீங்கன்னா நம்மளோட எய்ம்ஸ்ல இருக்குது. எய்ம்ஸோட ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டு இருக்குது. அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சோ எய்ம்ஸ்ல நீங்க படிக்கணும்னா உங்களுக்கு தனியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணி தான் என்ன செய்ய முடியும்னா சீட் எடுத்து படிக்க முடியும். தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.